டேக் அப் யுவர் கிராஸ் என்றார் ஆண்டவர். ஏதோ ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவருடைய சிலுவை, என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்னாடி வான்னு ஆண்டவர் சொல்ல. அப்ப சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உடனே நம்ம யோசிக்கக்கூடாது, ஐயோ வாழ்க்கை ஒரு போராட்டம் என்று ஆண்டவர் பின்னாடி போனோமா, சிலுவையை நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு. கிராஸ் இஸ் விக்டரி. ஜெயத்தை எடுத்துக்கொண்டு சுமந்து செல் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உனக்காக ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், உன் வாழ்க்கையில் அந்த சித்தம் நிறைவேற நீ செய்கிறார். உன் சிலுவை என்ன? God's purpose, God's will in your life is your cross. என்ன பண்ணணும் அடுத்தது? உன் சிலுவை எடுத்துக்கொள். ஏன் சிலுவையா? எனக்கு ஒரு சிலுவை இருக்கா? அம்மா உனக்கு ஒரு சிலுவை இருக்கு. அப்படியா? என்னது அது? கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற சித்தம், உன்னுடைய பர்பஸ், உன்னுடைய திட்டம், உன் வாழ்க்கையில் இருக்கிற திட்டம், அதுதான் உன் சிலுவை. எடுத்துக்கோ. அப்படியா? சரி எடுத்துக்கிறேன். அப்போ அந்த சிலுவை பாடுகள் இல்லையா? பாடுகள் இல்லையப்பா. கர்த்தர் பாடுபட்டார் சிலுவையில் கர்த்தர் பாடுபட்டார். ஆனால் எதற்காக? உனக்கு வெற்றி வர வேண்டும். இது வெற்றியின் சின்னம், இது வெற்றியின் அடையாளம். எடுத்துக்கொண்டு போ முன்னாடி. கர்த்தர் முன்னாடி போறார், பின்னாடி போ. இதே தான் ஆண்டவர் சொல்றார். அப்போது இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் கூப்பிடுவோம். ஆண்டவரே, நான் என் சுயத்தை வெறுக்கிறேன். ஃபுல்லாக நான் ஒரு மாறின பர்சனாக இருப்பேன். ஐம் கோயிங் டு சேஞ்ச். எல்லாத்தையும் விட்டு விட போகிறேன், மாற போகிறேன். இரண்டாவது, எனக்கு ஒரு சிலுவை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை ஆண்டவரே. நான் ஏதோ உலகத்தில் சேர்ந்து நானும் வாழ்ந்துன்னு இருக்கேன். இப்போ தான் நான் பார்க்குறேன், எனக்குன்னு ஒரு சிலுவை, எனக்குன்னு ஒரு பர்பஸ் என்னை உண்டாக்கியிருக்கீங்க. எனக்கு ஒரு சிலுவை ஓரமாக இருக்குது, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதை எடுத்துக்கின்னு உங்கள் பின்னாடி வரேன். நீங்கள் சொல்லுங்கள் என்ன செய்யலாம், அதை நான் செய்கிறேன்.